இது வந்து ஒரு ஹைட்ரோஃபோனிக் செட்டப். இதை தான் நம்ம வந்துட்டு குட்டி மீன்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டப்பை நான் மாற்றிட்டேன் மீன் தொட்டியாகவே. இந்த செட்டப் வந்துட்டு நம்ம குட்டி மீன்கள்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு செட்டப்பாக இருக்குது. ஆமாம், அந்த டேங்கோட சைஸும் எல்லாமே சேர்த்து. இது வந்து ஒரு சோலார் லைட்டு ஆன்லைனில் பார்த்தேன், அதையும் மிச்சம் வைக்காமல் அதையும் வாங்கி மாட்டியாச்சு நம்ம இதில். இதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு காயத்ரி சுந்தர் அவரோட பேர். அவர் வந்துட்டு நம்மளோட குட்டி மீன்கள்லாம் எப்படி இருக்குது அதை அப்டேட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்காக இதோ அப்டேட். நம்ம குட்டி மீன்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து அல்பினோ கொய் கப்பி. இது வந்து நம்மக்கிட்டேயே பொறிச்ச ஒரு குட்டி மீன்கள். இது வந்து நல்லா க்ரோவ் ஆகிட்டு வருது. அந்த மெயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மெயிலில் டெய்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபீமேலுக்குமே மண்டையில் வந்து நல்ல கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க குட்டி மீன்களை வளர்க்குறக்காண்டி டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிப்ஸ் நம்பர் 1, நீங்கள் அடிக்கடி தண்ணி மாற்றாதீங்க. வீக்லி ஒன்ஸ் தண்ணி மாற்றினாலே போதும். ஃபுட்டு வந்து கம்மியாக போடுங்க. கம்மியாக போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தண்ணி வந்து டேர்ட்டி ஆகாது. தண்ணி மாற்றுறக்கூடிய சான்சஸ் வந்து கம்மியாகிடும். அதே மாதிரி எல்லாமே வெளிச்சத்தில் இருக்கணும், வெயிலில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லைட்டாவது போட்டு வைக்கணும். அப்போ தான் லைட்டாக பாசமாவது பிடிக்கும் குட்டி மீன்கள்லாம் சாப்பிட்றதுக்கு. அது போக உள்ளுக்குள்ளே வந்து செடி இருக்கணும். மணி பிளான்ட்டோ இல்லை உள்ளே இருக்கிற ஹைட்ரில்லா பிளான்ட்டோ ஏதோ ஒரு டைப்ஸ் ஆஃப் செடி ஒன்று உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு குட்டி மீன்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், தொட்டியும் நல்லா மெயின்டைன் ஆகும். இந்த டிப்ஸை நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.